படிக்கிறது இல்லை, அப்படி கையில் செல்லை வச்சுட்டு என்ன தான் பண்ணுற? 13 வயசுலேருந்து 23 வயசு உள்ள பசங்களாம் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? செல்லை கொடுத்து என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்களா உங்கள் பேரண்ட்ஸ். குட் ஈவினிங். 30 days 5 km சேலஞ்சில் டே 22. என்னுடைய பேர் வெங்கடேஷ். டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், விஷுவலி இம்பேர்ட், லோ விஷன் ரன்னர். ட்ராவல்லே இருந்தனால ரொம்ப உடம்பு டயர்டாக இருந்துச்சு, அதனால் காலையில் ரன் பண்ண முடியல. இன்றைக்கான ரன்னும் கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 22 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டட். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் விளைநிலங்களாக இருந்துச்சு, ஆனால் காலப்போக்கில் இந்த மாதிரி 4 வழி சாலைகள்லாம் வந்துடுச்சு. எப்போவுமே நம்ம ஸ்பீச் வந்து லைவாக இருக்கும்னு நினைப்பேன், ஆனால் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்காது. படிக்கிறது இல்லை, அப்படி கையில் செல்லை வச்சுட்டு என்ன தான் பண்ணுற? 13 வயசுலேருந்து 23 வயசு உள்ள பசங்களாம் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? செல்லை கொடுத்து என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்களா உங்கள் பேரண்ட்ஸ். 13 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணுறியோ அடுத்த 40 வருஷம் நீ வாழ போகிற வாழ்க்கையின் முதல் படி. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது நேரம், வயது, பணம். கூடாதையும் செய்யக்கூடாதையும் சிறு வயதிலே செஞ்சால் பார்க்கக்கூடிய வயசில் நீ என்ன பண்ணுவேன்? வயது கடந்த பிறகு ஐயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது தெரிஞ்சிருந்தா, இது இப்படி பண்ணியிருந்தா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணதை விட்டுட்டு, நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம், நம்ம அதை செய்ய முடியக்கூடிய நிலைமையில் கூட நம்ம இருப்போம், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். மொபைல் பார்த்துக்கிட்டே கவுட்டைக்கில் கையை வச்சுட்டு படுக்கிறதுனால ஒன்றும் பணமோ ஆரோக்கியமாக வரப்போகிறதில்ல. ஒரு அண்ணா கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் டெய்லி ரன்னிங் போகிறேன் ப்ரோ, என்னுடைய பையனும் என் கூட வரேன்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு. இப்போல்லாம் வீட்டில் எல்லாருக்கும் ஒவ்வொரு மொபைல். அப்பா எப்போ வராங்க, சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, பையன் என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா, தூங்கினானுங்கிறது கூட யாருக்குமே தெரியறதில்ல. அக்கம் பக்கத்தில் நடக்கிறது ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கும், அப்போ தான் தெரியும் அதோட வீரியம் என்ன அப்படின்னு. நேரத்தை சிக்கனமாக செலவழித்து காலத்தை உன் வசப்படுத்திக்கொள். லாஸ்ட் 500 மீட்டர், யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஃபைனலி டே 22க்கான சேலஞ்சை 7 கிலோமீட்டரோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். லெட்ஸ் டூ இட். இன்றைக்கே ஒரு முடிவு எடுங்க. ரன் ஃபார் எவ்ரி ஒன். வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரன்னிங் வந்துட்டாலே நோ எக்ஸ்கியூஸ், நோ ரீசன். பி ரன்னிங், பி ஹாப்பி. டாட்டா, பாய்.